ஹே காய்ஸ், வணக்கம். 10 வயசு குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல. 50 வயசு வாழ்க்கை அனுபவம் இருக்கும் பெரியவராக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரே மாதிரியான சந்தேகம் வந்திருக்கும். அவன் உண்மையான நண்பனா? அவங்கிட்ட வெறும் சிரிப்பு முகம்தான் இருக்கா? அதற்கான தீர்வை 30,000 வருஷத்துக்கு முன்னாடியே நம் திருவள்ளுவர் சொல்லிருக்காரு. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. இது மாதிரி நம்ம மனசையும் நெஞ்சத்தையும் தொடக்கூடிய கதைகளை கேட்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, சிரிப்பு போல தோன்றும் நட்புக்குள்ளே ஒளிந்திருக்கும் உண்மையை கதையாக பாப்போம். இந்த வீடியோவை பாக்குறவங்க சிறியவர்களாக இருந்தால் பள்ளிக்கூடம் படிச்சிட்டு இருப்பீங்க. பெரியவர்களாக இருந்தால் எல்லாருக்கும் பள்ளிக்கூடம் நினைவில் இருக்கும். அங்கே ஒரே வகுப்பில் சந்தோஷமாக படிச்சிருப்போம். அப்படி ஒரே வகுப்பில் படிக்கிறவங்க தான் சூர்யா மற்றும் அஜித். இவங்க 2 பேரும் எல்லோரும் நம்பும் அளவுக்கு நண்பர்களாக பழகினாங்க. சூர்யா எப்போதும் சிரித்த முகத்தோடு பேசுவான். அஜித் அவனை உண்மையாக நம்பிக்கையோடும் பாசத்தோடும் பார்த்தான். ஒரு நாள் அஜித் கஷ்டமான நிலைமைக்கு வந்தான். அவனுடைய வீட்டில் நிறைய பிரச்சனை இருந்தது. கவலையோடும் சரியாக படிக்காமலும் எப்போதும் சோகமாகவே இருந்தான். அப்போதும் சூர்யா வந்து, டேய், கவலைப்படாத, நான் இருக்கேன் என்று சிரித்த முகத்தோடு சொல்லிக்கொண்டே இருந்தான். ஆனால் அவன் உள்ளத்தில் எந்த ஒரு உணர்வும் இல்லை. எல்லாமே பொய்யான நட்பு, நடிப்பு. ஒரு நாள் சூர்யா இன்னொரு பையனிடம் பேசிக்கொண்டு இருந்தான். டேய், கிளாஸ்ல அஜித் கிட்ட பேச ஆரம்பிச்சாலே எனக்கு பயங்கரமா தூக்கம்தாண்டா வருது. அப்படி ஒரு கலவரம் அவன் வாழ்க்கையில. அப்படி இப்படின்னு அஜித் பற்றி தரம் குறைவாகவே பேசிக்கொண்டு இருந்தான். இதையெல்லாம் அவனுக்கு பக்கத்தில் இருந்த விஜய் என்ற மாணவன் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தான். விஜய் அமைதியாக இருந்தாலும் அஜித்தின் உண்மையான கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவனுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்தான். கஷ்டப்படும் நேரத்தில் அவனுக்கு உற்சாகம் கொடுத்தான். ஒரு நாள் அஜித் கீழே விழுந்து அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். சூர்யா அவனை பார்க்க கூட வரவில்லை. ஆனால் விஜய் தான் உதவியாக இருந்தான். சிகிச்சை முடிந்து நலமாகி வீட்டிற்கு திரும்பினான் அஜித். பிறகு பள்ளிக்கூடத்தில் சூர்யாவின் பேச்சை கேட்கவே எரிச்சலாக இருந்தது. அவனை பற்றி நன்கு புரிந்து கொண்டான் அஜித். இனிமேல் எனக்கு சூர்யாவின் நட்பே வேண்டாம் என முடிவு செய்தான். முகநக நட்பு எதற்கும் வேண்டாம். நெஞ்சத்தில் பிறக்கும் அகநக நட்பே நம்மை உயிரோடு வைக்கும். உண்மையான நண்பன் விஜய் என்பதையும் உணர்ந்தான். பிறகு அஜித்தும் விஜயும் நல்ல நண்பர்களாக ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர். நம்ம வாழ்க்கையிலும் சிலர் முகத்துக்கு முன்னாடி சிரித்து பேசுவார்கள், ஆனால் அவர்கள் நம் வாழ்க்கையில் இல்லை. உண்மையான நண்பர்கள் பேசாமல் கூட இருப்பார்கள், ஆனால் நம் மனதில் இருப்பார்கள். வாழ்க்கையில் எல்லோரும் நமக்கு நண்பர்களாக வரலாம். ஆனால் எல்லோரும் நம்ம மனசுல இடம் பிடிக்க முடியாது. ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம சிரிப்புக்கும் பின்னாடி இருக்கிற கண்ணீரையும், நாம் சொல்லாமலே நமக்குள் இருக்கும் கவலைகளையும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரியானவங்க தான் உண்மையான நண்பர்கள். திருக்குறள் சொல்ற மாதிரி முகநக நட்பது நட்பன்று. வெறும் முகத்துக்கு முன்னாடி புன்னகை மட்டும் போதாது. அந்த புன்னகைக்குள்ள உண்மையும் அக்கறையும் இருந்தால் தான் அது நட்பு. இந்த கதை உங்களுக்கு ஒருத்தரோட நட்பை நினைவுபடுத்திச்சா, இல்ல ஒருத்தரின் உண்மையை கேள்விக்குள்ளாக்கிச்சா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை வந்து ஒரு பயணம் மாதிரி. அதில நம் திருவள்ளுவர் எழுதிய ஒவ்வொரு திருக்குறளும் ஒவ்வொரு வழிகாட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பயணத்துல மீண்டும் சந்திப்போம்.